இன்றைக்கி ஒரு சூப்பரான அரபிக் ஸ்பெஷல் ஃபுட் மந்தி சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு புதுசாக வர்றவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான பொருள் என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு அரை எலுமிச்சம்பழம். அவ்வளோதான் இந்த சட்னிக்கு தேவையானது. இப்போது இந்த தக்காளியை நம்ம இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிட்டு எல்லா தக்காளியையும் மிக்சியில் போட்டுக்கலாம். இந்த சட்னி ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. அரைச்சிட்டா அதோட தன்மை போயிடும். இது நல்லா கொஞ்சம் கொருன்னு இருக்கிற மாதிரி லெவலில் அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி போட்டதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கிறோம், 4 பல்லு பூண்டு. அப்புறம் நம்ம வச்சுருக்கிற மிளகாய் சேர்த்துக்கலாம் பாருங்கள். அப்புறம் நம்ம மல்லித்தலையை இப்படியே சேர்த்துக்கலாம், அந்த மல்லி இலையை இப்படியே சேர்த்துக்கலாம், சேர்த்து அரைக்கலாம். இப்போ நான் இதை மிக்சியில் போட்டு 1லேருந்து 2 சுற்று வரைக்கும் நான் விட போகிறேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சி முடித்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம அதை ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு சேர்த்ததை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம், நல்லா பழமாக பார்த்து. கடைசியாக இந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சதுக்கப்புறம் தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். எலுமிச்சம்பழம் ரொம்பவும் புழிஞ்சிடக்கூடாது, புளிப்புத்தன்மை கொடுத்துரும். அதனால் அரை எலுமிச்சம்பழத்துக்கும் குறைவாக நம்ம எவ்வளோ தக்காளி என்ன குவான்டிட்டி எடுத்துருக்கோங்கிறத பொறுத்து நான் ஒரு அரை எலுமிச்சம்பழத்துக்கும் குறைவான ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நறுக்கி நான் புழிஞ்சிருக்கிறேன். மறுபடியும் இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம், உப்பு எல்லாமே இருக்கா, ஸ்பைஸியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு இந்த மந்தி சட்னி. மந்தி சட்னி ரெடி ஆயிடுச்சு. செம்ம ஸ்பைஸியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இது அரபிக் ஃபுட்டு. மந்தி, மஸ்வி, அப்புறம் கப்ஸா, புலாவ், இது எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சாப்பாடு நல்லா டைஜஸ்டிவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.